பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன் மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுகை ஏற்றும் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநெறி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார். தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார் பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இன்றைய தினம் நட்சத்திர கோவில்களிலே நாம் தொடர்ந்து ஆயில்ய நட்சத்திர கோவில்களை பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே ஆயில்ய நட்சத்திர கோவில்கள் சிலவற்றை பற்றி சொல்லி இருக்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மரம் உண்டு. ஆயில்ய நட்சத்திரத்திற்கு புன்னை மரம். கிருஷ்ண பரமாத்மாவுடைய லீலைகளை பற்றியெல்லாம் படிக்கும் பொழுது சிறு வயதிலே அவர் புன்னை மரத்தில் ஏறி புல்லாங்குழல் வாசித்ததாக நாம் படித்திருக்கிறோம். ஆகவே புன்னை மரத்தை பற்றி நினைத்தால் உடனே கண்ணபிரானின் சிறுவயது லீலைகளெல்லாம் நமக்கு நினைவிற்கு வரும். அந்த புன்னை மரம் தலவிருட்சமாக உள்ள கோவில்கள், 2 கோவில்களை பற்றி இதுவரை சொல்லியிருக்கிறேன். ஒன்று மயிலாப்பூர் திருமயிலை, மற்றொன்று திருப்புரம்பியம். இந்த திருப்புரம்பியம் பற்றி கடந்த நிகழ்ச்சியிலே சொன்னேன். இன்னும் சில கோவில்கள் எல்லாம் இருக்கின்றன. ஒவ்வொரு மரமும் தலவிருட்சமாக இருக்கக்கூடிய கோவில்கள் எத்தனை இருக்கின்றன
என்பதை பற்றியெல்லாம் ஏராளமான அறிஞர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து வைத்திருக்கிறார்கள். அறிஞர் பெருமக்கள் செய்து வைத்திருக்கின்ற ஆராய்ச்சி குறிப்புகளிலிருந்து எடுத்து நான் இப்பொழுது விஷயத்தை சொல்கிறேன். இந்த விஷயத்திலே அதிகமாக ஆராய்ச்சி செய்தவர், முதலாக நமக்கு பல தகவல்களை தெரிவித்தவர் 20ஆம் நூற்றாண்டிலே தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் தான். தலவிருட்சங்களை பற்றி ஒரு மிக அற்புதமான ஆராய்ச்சியை செய்திருக்கிறார். ஒரு மரம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த மரம் தலவிருட்சமாக உள்ள கோவில்கள் எத்தனை இருக்கிறது என்பதையெல்லாம் லிஸ்ட் போட்டே வச்சிருக்கார் ஊவேசா. அதே போல ஒன்றுக்கு மேற்பட்ட மரங்கள் தலவிருட்சமாக இருக்கக்கூடிய தலங்கள் எத்தனை? ஒரு சில தலங்கள்ல 2 மரம் தலவிருட்சமா வரும். ஒரு சில தலங்களிலே 3 மரங்கள் தலவிருட்சமாக வருகின்றன. திருவெண்காடிலே 3 மரம் தலவிருட்சம், திருச்சுழி என்னும் இடத்திலே 2 மரங்கள் தலவிருட்சம், வேதாரண்யத்திலே 5 மரம் தலவிருட்சம். இது போன்ற தகவல்களை எல்லாம் நமக்கு அழகாக ஆதாரபூர்வமாக தொகுத்து கொடுத்திருப்பவர் தமிழ் தாத்தா மகாமகோபாத்தியாய உவே சாமிநாதையர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஏன்னா ஒரு சில மரங்களை பற்றி சொல்லும் பொழுது சில நூல்களிலே அந்த தலமரத்தின் பெயர் தவறுதலாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், இந்த மரத்துல இப்படி சொல்லியிருக்கு, இந்த புஸ்தகத்துல இந்த மரம் போட்டிருக்க, அந்த புஸ்தகத்துல இந்த மரம் போட்டிருக்க, எது சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்தா உடனே ஊவேசாவுடைய புஸ்தகத்தை எடுத்து பார்த்தால் நமக்கு இதுதான் ஆத்தென்டிக், ரொம்ப ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிறதுக்காக ஊவேசாவுடைய புத்தகத்தை படிக்க வேண்டும். பல வரலாறுகளை பற்றி எழுதியவர்களிலே முதன்மையானவர் அவர். அவருக்கு பிறகு அவருடைய சீடரான கீவாஜா வாகீச கலாநிதி கீவா ஜெகநாதன் நிறைய எழுதியிருக்கிறார். அவர்கள் எழுதின நூல்களில் இருந்தெல்லாம் எடுத்துதான் நான் இப்பொழுது இந்த விஷயங்களை உங்களுக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த புன்னை மரம் தலவிருட்சமாக இருக்கக்கூடிய தலங்கள் 14-15 தலங்கள் இருக்கின்றன. பாடல் பெற்ற ஸ்தலங்கள், அபிமான ஸ்தலங்கள் என்றெல்லாம் எடுத்து பார்த்தால் 20க்கு கிட்டத்தட்ட வரும். அதிலே திருமயிலை திருப்புரம்பியம் பற்றி மட்டும் நான் இதுவரை சொல்லி இருக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்தலம் எதுவென்றால் திருச்சுழி. திருச்சுழி என்றால் உடனே நமக்கு ரமண மகரிஷியின் நினைவு வரும். ரமணர் அவதரித்த ஊர் திருச்சுழி. திருச்சுழியிலே அவதரித்து அங்கிருந்துதான் திருவண்ணாமலைக்கு வந்தார் ரமண மகரிஷி. அவர் சிறுவனாக இருந்தபோது வழிபட்ட தலம், விளையாடிய தலம் அந்த திருச்சுழி. வயலூர், முக்திபுரம், ஆவர்த்தபுரம், சூலபுரம், சுழிகை, சுழிகாபுரி, அரசபுரி என்றெல்லாம் பல்வேறு பெயர்களால் இது அழைக்கப்படுகிறது. இங்கே சுவாமி சிவலிங்க திருமேனியாக சுயம்புவாக எழுந்தருளி இருக்கின்ற திருமேனிநாதர், சுழிகேசர், பிரளய விடங்கர், தனுநாதர், மணக்கோலநாதர், கல்யாண சுந்தரர், புவனேஸ்வரர், பூமீஸ்வரர், சென்றார் திருமேனி பெருமானார் என்றெல்லாம் பல்வேறு திருநாமங்கள் சுவாமிக்கு இந்த திருச்சுழியிலே. இங்கு அம்பாளுக்கு சகாயவல்லி, துணைமாலை அம்மை, சொர்ணமாலை, முத்துமாலை அம்மை, முத்துமாலை உமையாள், மாணிக்கமாலை என்னும் திருநாமங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த பெயர்லாம் கொஞ்சம் ரேர் நேம்ஸா இருக்கும். முத்துமாலை, மாணிக்கமாலை, துணைமாலை அப்படிங்கிற பெயர்கள்லாம் பெண்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊர் அம்பாளுடைய திருநாமத்தை அந்த பகுதியிலே உள்ளவர்கள் பெண் குழந்தை பிறந்தால் மாணிக்கமாலை, முத்துமாலை அப்படின்னு எல்லாம் பேர் வைப்பாங்க. மற்றவங்களுக்கு என்ன முத்துமாலைன்னு பேர் வச்சிருக்காங்களே, என்ன புதுசா இருக்கே இந்த பேரு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அந்த பகுதியிலே உள்ளவர்களுக்கு தெரியும். திருச்சுழியிலே அருள்பாலிக்கின்ற திருபங்கி அமைப்பிலே நின்ற திருக்கோலத்திலே அருள்பாலிக்கின்ற அம்பை அந்த மாணிக்கமாலை. சகாயவல்லி என்பதுதான் மிக பிரபலமான ஒரு திருநாமம். சகாயவல்லி அம்மன் திருபங்கி வடிவிலே காட்சி அளிக்கிறார். திருபங்கி என்றால் என்ன? பரதநாட்டியம் தெரிந்தவர்களுக்கு அது தெரியும். நாட்டிய சாஸ்திரத்திலே அது வருகிறது. 3 வளைவுகள் உடலிலே வரும். ஆனால் அவை எல்லாம் ஒரு நேர்கோட்டிலே வருகின்ற வளைவுகள். அதற்கு பெயர் தான் திருபங்கி என்று பெயர். அந்த திருபங்கி நிலையிலே அம்பாள் அமைந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு கோவில் அது.
இந்த திருச்சுழி என்னும் இந்த தலத்தை பற்றி இன்னும் பல தகவல்கள் இருக்கின்றன. புன்னை மரமும் அரச மரமும் ஆகிய இரண்டுமே அங்கு தலவிருட்சமாக இருக்கின்றன. புனர்பூச நட்சத்திரத்திலே அவதரித்தவர் ரமண மகர்ஷி. ஆனால் பூச நட்சத்திரத்திற்குரிய அரச மரமும் ஆயில்ய நட்சத்திரத்திற்குரிய புன்னை மரமும் அங்கே தலவிருட்சங்களாக இருக்கின்றன. அந்த தலத்தை பற்றிய இன்னும் சில தகவல்களை நாளை நிகழ்ச்சியிலே பார்ப்போம். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.